மலரே இது போல் வாழ்ந்திடவே. ஆமா, நம்ம ஆத்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் நமக்கு தெரியல. ஏய் ஜாலி ஜாலி, இன்னைக்கு ஆத்துல குளிக்க வேண்டியதான். வனிதாக்கா இங்க வாங்க. ஏய் சின்ன பொண்ணு, எங்க போய் நிக்கா? ஆத்துக்குள்ள இருந்து விழுந்தாத, அடிச்சிட்டு போயிர போகுது தண்ணி. நான் வரலமா, எனக்கு பயமா இருக்கு. அட பயந்தாங்கோலி. ஆத்துல இல்ல சின்ன பொண்ணு. சரிக்கா, அதெல்லாம் உள்ள மாட்டேன். தண்ணில ஆடுனது போட்டு வாட்டி வந்து துணி தவா. ஏக்கா என் கூடையில இருந்து துணி எடுத்து கொஞ்சம் இங்க போடுங்கக்கா. நான் அப்படியே இந்த கல்லு மேல வச்சு அலசிறியேன். சரி. அக்கா நீங்க இங்க தவங்கமா, நம்ம லதாக்கா கூட போய் பாக்கேன். பாத்துங்க. சின்ன பொண்ணு புடிச்சுக்க, ஆத்துல போயிர போகுது. போடுங்கக்கா. எப்பா புடிச்சிட்டேன், ஒரு நிமிஷத்துல அவ்வளவு துணி ஆத்துல போயிருக்கும். பாப்பா போடவா? ஆ சீக்கிரம் தவ சின்ன பொண்ணு, ஆத்துல குளிப்போம். ஆட்டுங்கக்கா. ரமேஷ், என்னம்மா சொல்லுங்க. ஆபீஸ் கிளம்பிட்டியோ? ஆமாம்மா, நேரம் ஆயிட்டுல. சரி, மதியத்துக்கு என்ன சமைக்கா? மதியம் நான் சாப்பிட வீட்டுக்கு வர மாட்டேம்மா. நீங்க உங்களுக்கு மட்டும் ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. ஒரே தான் நைட்டு தான் வருவேன். அப்படியா? சரி. உன் மண்டாடி ஃபோன் போட்டாளா ஊருக்கு போனவ? என்ன அம்மா பேச்சு ஒரு மாதிரி இருக்கு? உன்கிட்ட தான் கேக்குறேன். கால் பண்ணி சொன்னாம. ஏன் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொன்னா என்ன ஊருக்கு போனவ? என்கிட்ட சொன்னாலே நான் உங்ககிட்ட சொல்லிடுவேன்லம்மா. அதான் உங்களுக்கு கூப்பிடாம இருந்திருப்பாளா இருக்கும். ஏன் இருந்தாலும் மாமியாருக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொன்னாதான் என்ன? சரிம்மா, நான் ஃபோன் போட சொல்லியேன். ஆமா, 7 பேர் சொல்லி தான் ஃபோன் போடணுமாக்கா? என்ன ஆச்சு இந்த அம்மைக்கு? ஏன் இப்படி நடந்துக்கிறாவ? அதான் மருமகள் எப்படி இருக்காளுங்க? உன் மண்டாடி தான் இருக்காளே. கூடிய சீக்கிரம் மாமியார் மருமகள் சண்டை வரப்போகுதுன்னு மட்டும் எனக்கு தெரியுது. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் கம் இன். ஹாய் ஸ்வேதா. இவனா? சொல்லுங்க. ஐ எம் அசோக். அதுக்கு என்ன? பேரை சொன்னா அதுக்கு என்னன்னு சொல்லி பல்பு கொடுத்துட்டா. ஹலோ, உங்களை தான். ஆ இதுக்கு என் கேபின் வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆக்சுவலி இந்த டிபார்ட்மெண்ட் பக்கம் நான் வந்தது இல்லையா, அதான் சுத்தி பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். சுத்தி பார்க்க இது என்ன பார்க்கா? மறுபடியும் அசிங்கப்படுத்துறோம். கிட்ட தான் பேசுறேன். ஸ்வேதா, நீங்க ஏன் இவ்வளோ ஹார்ஷா பேசுறீங்க? ஒர்க்ல நீங்க எனக்கு சீனியர் தானே, அதான் கொஞ்சம் இருக்க டவுட்ஸ்லாம் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஓ அப்படியா? வேற எதுவும் இல்லை. நீங்க ஏன் இவ்வளோ ஹார்ஷா பிஹேவ் பண்றீங்க? இல்ல நத்திங். என்ன டவுட்ஸ்? எப்படியாவது கான்வர்சேஷன் பில்ட் பண்ணலான்னு பார்த்தா என்ன டவுட்னு கேட்டு ஆஃப் பண்ணிட்டாலே என்னடா இப்போ சொல்லுவேன். என்ன டவுட்னு கேட்டேன். அது வந்து இந்த கிராஃபை கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். இந்த கிராஃபா? ஆமா இதான். நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஐடி கோர்ஸ் படிச்சுட்டு தாங்க வந்திருக்கேன். ஓ, அது கிராஃப் கிடையாது, டீம் லீடு. ஓகேவா? சாரிங்க, எனக்கு தெரியல. இட்ஸ் ஓகேங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுமா? ஆமா, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஓகே ஓகே. கண்ண பாக்குறேன், ஏன் மண்ண பாக்குறேன். சாத்துக்குடி நீ ஸ்ட்ராபெரி, ஏனி வச்சாலும் எட்டாதுடி. ஹலோ, உங்களை தான். ஆ அவ்வளோதான், நான் சொல்லி முடிச்சிட்டேன். ஓகே ஓகே, தேங்க்யூ ஸ்வேதா. நோ மென்ஷன். ஒரு வழியே ஸ்வேதா கூட ஃப்ரெண்ட் ஆயாச்சு. இனி சீக்கிரம் ப்ரப்போஸ் பண்ண வேண்டியதான். சாரி ஸ்வேதா, நான் பார்க்கல. பார்க்கலையா? எக்ஸ்கியூஸ் கூட கேட்காம உள்ள வந்து நின்னுட்டு பார்க்கலையாம்ல? சத்தியமாவே பார்க்கல. என்ன விஷயமா கேபின் வந்தீங்க? மெயில் டாக்குமெண்ட்ஸ்லாம் முடிச்சு வைக்க சொல்லி சொன்னேன்ல, அதான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உன்கிட்ட கொடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு வந்தேன். ஓ ஓகே, தேங்க் யூ. சரி ஓகே. உனக்கு கேட்கணுமே. என்னது? ஒரு வாட்டி முட்டிட்டு விட்டா கொம்பு முளைக்குமாமா. இன்னொரு வாட்டி முட்டிக்கலாம். சாரி ஸ்வேதா, பாய்.
குண்ட சட்டம் பாயுமா நீ மஞ்ச கருவேலம்